என்ன பிரதர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு கால் வராது, ஆ, நடக்க முடியாது. நடக்க முடியாது. ஆ, தொட்ட மாதிரி இருந்துச்சு. பயங்கர ஸ்பீடா நடந்து வந்தீங்க பிரதர். எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை? மார்ச் 17 ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு இந்த வருஷம். இந்த வருஷம். ஸ்ட்ரோக் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. இது ஒன்றும் வேலை செய்யறது இல்லை. கை கை வேலை செய்யுமா? வேலை செய்யணும், அப்போ கூட வேலை செய்வேன். ஆ, நடக்கிறதுக்கெல்லாம் முடியாது. நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ காலை மடக்குங்க. லெஃப்ட் நல்ல 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 முழங்கால் போட்டு பாருங்களேன். முழங்கால் போட்டு பாருங்க. கையை தட்டுங்களேன். பாடு வந்து விட்டது, இப்பொழுதுதான் அவரை கூப்பிடணும். உங்களுக்கு சோதனை வந்து விட்டது, இப்பொழுதுதான் அவரை அழைக்க வேண்டும். மௌனமா இராதிருங்கள், அவரை சும்மா இருக்க விடாதிருங்கள். அவரை நோக்கி அபயமிட்டு கூப்பிடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் என்றான். தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் என்றான். சாதானந்தா வானந்தா ஓ வந்தாள் மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி. ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி. குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மை பாகியம் கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா.
சங்கரியின் ராஜாவே, மங்களம் ஏசாவே, வளர்மிகு சங்கரியின் ராஜாவே, நலமாழ்வே மன்னாவே, தெய்வமே உமக்கோ சன்னாவே, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, 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 இயேசு ராஜா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரை மெய் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த 2ஆம் நாள் இரவு எங்கள் மத்தியில் வந்தருளும், நீசனை மறைத்தருளும், நீர் பேசும், இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தும் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த ஆலயத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆலயம் கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் நாமத்தில் வருகிறோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அற்புதமான ஒரு வார்த்தை. யோனா புத்தகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இதுதான். யோனா என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யோனா என்பதற்கு பேருக்கு அர்த்தம் என்ன? ரஜினிகாந்த் தெரியுமா? தெரியும். யோனா என்றால் புறா என்ற அர்த்தமாம். யோனா என்றால் என்ன அர்த்தம்? புறா. புறாவுக்கு 3 குணலட்சணம் உண்டு. 1, தூய்மையான தண்ணீரை குடிக்கும், சுத்தமான தண்ணீரை தான் குடிக்கும். 2, எல்லா பறவை ஜீவராசிக்குள்ள பித்த பை, கால் பிளாடர் இருக்காங்களே, இந்த கசப்பு புறாவுக்கு கிடையாது. 3வது, ஒரு செய்தியை புறாவின் காலில் கட்டி இன்ன இடத்திலிருந்து இன்ன இடத்துக்கு கொண்டு போய் கொடுன்னு பழக்க வைக்கப்பட்டால் அது அதே போல் கொடுத்து விட்டு வரும். 1, தூய்மையான தண்ணீரை குடிக்கும். 2வது, கசப்பதுட்ட இல்லை. 3வது, தான் சொன்ன பணியிட்ட ஆணையிட்ட வேலையை சரியாய் செய்து விட்டு வரும். இந்த 3 குணலட்சணம் பொருந்திய புறாவின் பெயரைத்தான் யோனாவுக்கு வைத்திருந்தார்கள். ஒரு தீர்க்கதரிசிக்கு கூட 3 குணலட்சணம் இருக்க வேண்டும். 1வது குணலட்சணம் கீழ்ப்படிதல். 2வது குணம் ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு. யாருக்கு சேவகம் பண்ணுகிறேன் என்று ஒப்பு கொடுத்தாயோ, மரணமே வந்தாலும் சரி, பொண்டாட்டியே அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொன்னாலும் சரி, அவருக்கு சேவகம் பண்ணணும். யாருக்கு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்து விட்டால் என்ன பிரச்சனை வந்தாலும் அவருக்கு ஊழியம் செய்யணும். ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு. 1வது என்ன சொன்னேன்? கீழ்ப்படிதல். 2வது ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை. 3வது கம்பீரமான குரல். அப்படின்னா கேபி சுந்தரபால் மாதிரி அப்படி 8 கட்டையில் பாடுறதா இல்லைங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்ல வேண்டும். அது நாத்தானுக்கு இருந்தது. தாவீதின் அரசாட்சியிலே அரண்மனையிலே போய் நின்று கொண்டு ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி, அந்த ஆட்டுக்குட்டியை தூக்குனது, உரியாவின் மனைவியை அவங்க கெடுத்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, அவனுக்கு நிறைய அடைஞ்சிச்சு பணக்காரன். ஆனால் ஏழை வீட்டில் ஒத்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. இந்த பணக்கார வீட்டுக்கு விருந்தாள் வந்தான்.
விருந்தாளி வந்து அவன் ஆட்டு மந்தையில் ஒரு கிடாவை எடுத்து வெட்டி பிரியாணி போட்டிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பணக்காரன் செஞ்சான், அந்த ஏழை வீட்டிலே தன் மகளைப் போல வளர்த்த ஒத்த அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து பலவந்தமாக இப்படியே கொண்டு வந்து வெட்டி சமைத்து தன் விருந்தாளிக்கு போட்டு அனுப்பினான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. ராஜா யாரு? தாவீது. சொல்றது யாரு? தீர்க்கதரிசி பேர் என்ன? நாத்தான் தீர்க்கதரிசி. உடனே ராஜா கொஞ்சம் அவன் கொலைக்கு பாத்திரவனாக இருக்கிறான். யார் அவன் அப்படின்னு கேட்டான். நீ தாண்டா அந்த திருடன் அப்படின்னாப்ல. நீ தான் ஊரியாவின் மனைவியை களவாடி பிறன் மனைவியை இச்சித்து அவனையை கொலை செய்து போட்டு அவன் கையிலே லெட்டரை கொடுத்து விட்டு அவனை கொலை செய்ய வைத்து அந்த கொலையை மறைக்க இத்தனை தந்திரம். இந்த இந்தியா சட்ட அரசியல் சாசனத்தின்படி செக்ஷனில் போட்டால் ஆயுசு நாட்கள் முடிஞ்சும் அவன் ஜெயிலிருந்து வெளியே வர முடியாதான். அத்தனை செக்ஷனில் தப்பு பண்ணியிருக்கான். மற்றவனுடைய மனைவி இச்சித்தது, அவனை கொலை செய்தது, அதை மறைத்தது, ரெண்டகம் பண்ணினது, எல்லாத்துக்கும் செக்ஷனில் போட்டால் ஒரு 10 ஆயுள் தண்டனை அவனுக்கு கிடைக்குமா? எத்தனை ஆயுள் தண்டனை? 10 ஆயுள் தண்டனை. அவன் ஆயுசு முடிஞ்ச பிறகு இருக்கணும். அப்படிப்பட்ட தவறை செய்து நீ எல்லாம் சிங்காசனத்தில் உட்காரலாமா அப்படின்னா, பயமில்லாமல் ஒரு தீர்க்கதரிசி போய் சக்கரவர்த்திகிட்ட போய் நின்று நீ இந்த தப்பை செய்த, நீ எல்லாம் அரசாள யோக்கியது இருக்கதான்னு கேட்ட உடனே, யாரங்கே இந்த செத்த நாயை 2ஆக வெட்டி போடுங்கள்னு தாவீது சொல்ல, உடனே முகங்குப்புற விழுந்து கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி 51ஆம் சங்கீதத்தை இந்த தலைமுறை வரை தெரிந்து கொள்ளும்படி எழுதி வைத்தான். அப்போ தீர்க்கதரிசிக்கு கூட 3 குணம் இருக்கணும். 1 கீழ்ப்படிதல், அது யோனாவுக்கு சுத்தமாக இல்லை. 2வது ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு. நினிவேக்கு போனால் எங்கே போகிறான்? தர்சீசுக்கு போகிறான். இன்னும் இடத்துக்கு போனால் பாதர் கூட பண்ணார், இஷ்டமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரேன்னு பண்ணார். இவர் நினிவேக்கு போச்சன்னா எங்கே போகிறாரு? தர்சீசுக்கு போகிறாரு. அடுத்து ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வில் உள்ளதை போய் நினிவே பட்டணம் 40 நாளில் கவிழ்ந்து போய்டுன்னு சொல்லுனா சொல்ல மாட்டான். சொன்னால் தானே அடிப்பானுங்கள்ல. இப்போலாம் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஒரு தீர்க்கதரிசி போய் நின்றுட்டு நீங்களும் உங்கள் தெய்வங்களும் இப்படி மண்ணா ஆய்ப்போவீர்கள் சொன்னால் வர முடியுமா? திரும்பி இல்லை, இங்கே நீங்கள் சபை நடத்தியிருக்க முடியுமா? எல்லாருக்கும் பயம். ஏன்னா நமக்கு செல்ஃபிஷ் இருக்குது, சுயநலம் இருக்குது, நமக்கு நம்முடைய வாழ்க்கை தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வில்லை, கம்பீரமான குரல் இல்லை. தேவன் ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் இந்த தேசத்துக்கு உலகத்துக்கு சொல்ல வேண்டும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படித்தான் தீர்க்கதரிசிகளை விரும்புகிறீர்கள். எப்படி? இந்த எக்ஸாம் வந்தவுடனே எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ண, அங்கிள் நான் எக்ஸாமில் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அங்கிள், மெடிக்கல் போகலான்ட்டு இருக்கிறேன், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண ஜெபம் பண்ணுங்க அங்கிள், நீங்கள் ஜெபம் பண்ணாலே பாஸ் பண்ணுவேன், எனக்கு 1000 ரூபாய் காணிக்க வரும். நான் சொல்லுவேன், படிச்சையா அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீ படித்தா பாஸ் ஆவ, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். படிக்கணும்ல, ஆண்டவரையும் தேடணும், அடுத்து என்ன செய்யணும்? படிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவரையும் தேடணும், படிக்க. நாளைக்கு காலையில் எக்ஸாமுங்க, நைட் பஸ்ஸில் ஏற்றி விடுறோம். உங்கள் அம்மா പിന്നാടിയേ ഓടും. കേരള മലയാളം അങ്കള് ഇവൻ പഠിക്കുന്നില്ല, പുസ്തകം എടുക്കുന്നില്ല, അയ്യോ എനിക്ക് തോറ്റുപോയി, അവൻ്റെ ഇടയ്ക്ക് മൊബൈൽ കൊടുക്കത്തില്ല. ഞാൻ படிக்க மாட்டேங்கிறான், புஸ்தகத்தை தொட மாட்டேங்கிறான். ஐயோ நான் ரொம்ப இவன்கிட்ட தோற்று போயிட்டேன், மொபைலை கையில் கொடுக்காதீங்க அங்கிள், கொடுக்க மாட்டேன்பா. இவன் இருந்து தாத்தா கெஞ்சி நான் படிக்கணும் தாத்தா அனுப்பிச்சிருக்காங்க. நான் அது ஏமாந்து ஓ படிக்க தான் புள்ள வாங்குது. நீங்களும் அப்படி ஏமாந்து தானே வீட்டில் கொடுப்பீங்க. படிக்கத்தான் வாங்குதுன்னு நம்ம பிள்ளை காலையிலேருந்து ராத்திரி 2 மணி வரை படிக்குதுங்களே. இப்படி படிப்பு இருக்குதா? நமக்கு தான் மூளையே இல்லையே. அதுக்கு படித்து ரொம்ப படித்து மேன்மையாக படித்து அதுக்கப்புறம் வெளியே போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன், 10 மணிக்கு மேலே நீங்கள் ஃபோன் தொடக்கூடாது. இந்த நீங்கள்லாம் டவுனில் இருக்கீங்க, கிராமத்தில் இருந்தவங்க பார்த்துருப்பீங்க, இந்த மாட்டு வண்டிக்கு மாட்டை பழக்குவாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? மாட்டு பார்த்துருக்கீங்க, சண்டித்தனம் பண்ணு பார்த்துருக்கீங்களா? அது வண்டியும் அந்த ஓட்டரை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடும் பாருங்கள். 1 மாதமாவது பழக்குவாங்க. கழுத்தில் ஒரு கட்டையை மட்டும் போட்டு ஓடும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் டயர்டாகி நிற்கும். இப்படி போட்டு இந்த கழுத்தில்
ஏதோ கட்டை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பாரத்தை ஏற்றி வச்சு வண்டி போகும். இளங்கன்று பயமறியாது. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இளம் பிராயத்தில் தான் கட்டையை போடுவாங்க. இந்த வயசில் தான் கழுத்தில் உங்களுக்கு என்ன சொல்லணும், கட்டையை போடணும். அப்போ நம்ம ஒரு தீர்க்கதரிசிக்கு குணம் கீழ்ப்படிதல், ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை, அடுத்து கம்பீரமான குரல். கம்பீரமான குரல் தான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதன்னு சொல்ல. மூணையும் அடக்கமாக வச்சுருந்த யோனாவுக்கு இது மூணுமே இல்லைங்க. சில நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் திமிர் பிடிச்சவனை தான் கூப்பிடுறாரு. யார் வரமாட்டாங்கிறாரோ அவனை தான் கூப்பிடுவாருங்க. ஆண்டவர் மோசை அழைத்தார். மோசை சொல்ல, நான் வரமாட்டேன், நான் மந்த நாவும் திக்குவாயுமுடையவன், நான் வரமாட்டேன். யோனாவை நினிவேக்கு போனால் நான் போக மாட்டேன். ஒருத்தனை கூப்பிடுறாரு ஆண்டவர், என்னை பின்பற்றி வா அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், அவரை அடக்கம் பண்ணிட்டு வரேன்னா இவர் சொல்கிறார் பாருங்க, நம்ம கோவம் வந்துடும். ஆண்டவர் சில நேரத்தில், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. எவ்வளோ பெத்த அப்பன்னு அடக்கம் பண்ணாமல் வாடான்றாரு. அங்கே தான் உன் அர்ப்பணிப்பை டெஸ்ட் பண்ணுறார். கைகளை தட்டி, அது பெரிதா, என்னுடைய அழைப்பு பெரியதா? என் தகப்பனையை மறித்து விட்டார், நான் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேனே. இல்லை, மரித்தோர் தங்கள் மரித்தோரை, ஆவியிலே செத்து போனவர்கள், சரீரத்திலே செத்து போனவனே அவங்க ஏனோ அவங்கள அடக்கம் பண்ணிடட்டும், அவங்களாம் ஒரே கேட்டகரி. நீ என்னை பின்பற்ற விரும்பினால் ஆவியிலே உயிரோடு வா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நெருக்கத்திலேருந்து எப்போ கூப்பிடுறான்னா, இப்போ கீழ்ப்படியாத யார், யோனா. இவரை நினிவேக்கு போச்சனுக்கு தர்சீஸ் கப்பலில் ஏறிட்டார். ஏறின உடனே ஆண்டவர், ஒரு மனுஷன் கீழ்ப்படியாத மனுஷன் எந்த வீட்டில், எந்த சபையில், எந்த வேலையில், எந்த குடும்பத்தில், எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் அங்கே அத்தனை நாசம் குட்டிச்சவர் தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தேன்னா அங்கே காற்றுக்கு கட்டளையிட்டார், கடல் கொந்தளித்தது. கொந்தளிப்பு வந்துடும் வீட்டில், வீடு ஆடி போயிடும். கப்பல் ஆடிச்சா இல்லையா? ஆடிச்சா? கப்பல் ஆடுதுங்க. காரணம் யார்? யோனான்னு ஒருத்தன். இவன் செஞ்ச தவறு என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படியாதது. இப்போ எனத்துக்கடா இப்படி ஆடுதுன்னு கப்பல் மாலுமி எல்லாம் சேர்ந்து யோசிச்சு பார்த்தாங்க. கப்பலில் உள்ள எல்லா சரக்கு, தானியங்கள், கோதுமை மூட்டை எல்லாம் தூக்கி எல்லாம் போட்டானுங்க, கடலில் போட்டாங்க. கப்பல் எம்டி. கீழ்ப்படியாத பையன் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு எம்டி, அந்த சபை எம்டி, அந்த இடம் காலி ஆயிரும். அத்தனை நாசம் குட்டிச்சவர். அவன் உட்கார்ந்த இடத்துல புல் முளைக்காது. ஒரு எருவாட்டியை போட்டு அவனை உட்கார வச்சிங்கன்னா சாம்பல் ஆயிரும். யார்? கீழ்ப்படியாதவன். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் நாசமாக போயிடும். அப்படிப்பட்டவன் என்ன செய்ய, கீழ்ப்படியாத கப்பலில் ஏறினா கப்பல் ஆடுது. ஏன்னா சுற்றி ஆட்டம் இருக்குது, சுற்றி ஆட்டம் இருக்குது, கர்த்தட்ட இருக்குது. அவர் கடலுக்கு கட்டளையிட்டார், கடல் கொந்தளிச்சிருச்சு. காற்றுக்கு கட்டளையிட்டார், காற்று அடிக்குது. இப்போ கப்பலான்னு எல்லாம் போட்டு இப்போ நம்ம சாக போகிறோமே, இந்த காரியம் யாரால் வந்துன்னு ஒருவேளை யோசிப்போம். அப்பம்மா அது அடித்தட்டிலே போய் உறங்கி கொண்டிருக்கிற யோனாவுக்கு புத்தி வந்து, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் யா, என்னை கொண்டு கரையில் இறக்கி விட்டுருங்க, நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் வந்தவன். சொன்னானா? சொல்லலை. சீட்டு எழுதி போட்டாங்க. எல்லாரும் சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தா சீட்டோ வென்றால் யோனாவின் பேருக்கு விழுந்தது. பொத்தா பிடிச்சிட்டாரா? எங்கே ஓடினாலும் சரி, எந்த திசையில் போனாலும் சரி, ராசா உன்னை பிடிச்சிருவார். நீ மாட்டிக்கிட்டு கடைசியில் முழிப்ப. ஏன்னா தீர்க்கதரிசிகள் வார்த்தைக்கு செவி கொடுக்கணுமா இல்லையா? பெரியவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். மூத்தோ சொல் வார்த்தையும் முதுநெல்லிக்கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்க, நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு இனிப்பாக இருக்குமா? இனிப்பாக இருக்கும். அப்போ இந்த வாலிப பிராயத்தில் அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இதே மைண்ட் தான் இருக்கும். பட்ட பிறகு தானே தெரியும். அதனால் இந்த வாலிப பசங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழ்ப்படிதல் என்பது இம்பார்ட்டண்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல். இவன் ஒழுங்காக சொல்லிட்டு கரையில் இறங்கி நினிவேக்கு போயிருக்கலாம்ல, போல. சீட்டோ வென்றால் யாருடைய பேருக்கு விழுந்தது? யோனாவின் பேருக்கு விழுந்தது. இந்த சீட்டு போட்ட, என்னப்பா நீ யாருப்பா, உன் பேர்? அதுக்கு பிறகு தான் ஏன் சொல்கிறான், நான் இப்படி ஒருத்தன் தீர்க்கதரிசி, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகாமல்
நான் இப்போ கீழ்ப்படியாமல் வர்றேன், இந்த கொந்தளிப்பு என்னால் தான் வந்துச்சு. ஐயோ எல்லாம் அங்கே இருக்கவங்க நம்ம நல்ல மனுஷங்க, ஆண்டவரை பின்பற்றாதவங்க, ஆனால் நல்ல மனுஷங்க. ஐயோ எப்படியா சொல்லலாம், இல்லை நீங்கள் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, உங்கள் கடல் அமர்ந்துடும், நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். நான் செத்தாலும் ஜாவையா உங்களுடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன். சிலருக்கு அப்படி தான், செத்தாலும் ஜாவேன், ஐடி கம்பெனியில் கூட வேலை பார்ப்பேன், ஊழியம் செய்ய மாட்டேயா. ரொம்ப கஷ்டம். இந்த பாஸ்டரை பார்த்து நாங்களா ஐயோ அப்பா என்ன கஷ்டப்படுறாரு. இப்போ நான் செத்தாலும் சாகிறேன், ஊழியத்தை செய்ய மாட்டேன். எவனை இந்த பாவத்தை எங்கள் மீது சுமத்தாதிரும்னு சொல்லி அவங்க ஆண்டவரை வேண்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா தூக்கி கடலில் போட்டாங்க. கர்த்தர் விடுவாரா? ஒரு மீனை கூப்பிட்டாரு, மீனே வா, ஒரு கீழ்ப்படையாத பையன் வர்றான், வாயை திறந்து உள்ளே வச்சுக்க, டைஜஸ்ட் பண்ணிடாத. எத்தனை நாளைக்கு டைஜஸ்ட் பண்ணக்கூடாது? ஒன்லி 3 days. இப்போ கப்பலுக்கு சமாதானம் இல்லை, கடலுக்கு சமாதானம் இல்லை, கடலில் விழுந்த பிறகு ஒரு மீனுக்கு சமாதானம் இல்லை. ஜீரணமாகாத ஒரு பொருள் வயிற்றுக்குள்ளே கிடந்து கடா முடான்னு உருட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு சமாதானம். ஐயோ வயிறு எப்படியே இருக்குது, டாக்டர்கிட்ட போவோம், ஸ்கேன் பண்ணுவோம், இது ஜீரணிக்கவும் மாட்டேங்குது. உடனே அங்கே தான் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அங்கே தான் யோனா கப்பலில் வச்சு மனம் திரும்பலை, கரையில் வச்சு மனம் திரும்பலை, கடலில் விழும்போது மனம் திரும்பலை, கடற்பாசி சூழ்ந்து இருள் சூழ்ந்து நெருக்கப்பட்டு மீனின் வயிற்றிலுக்கு நாற்றம் பிடித்த அந்த இடத்தில் விழுந்ததும் மனம் திரும்பி கூச்சல் போட்டான். என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், அவர் என்னை கேட்டீர். இன்னும் வெளியவே வரலங்க. ஃபைத் அங்கே தான் அவனுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஃபைத் கன்ஃபர்ஸ், விசுவாசத்தில் அறிக்கை வெளியவே வரல. அவன் சொன்னான் கர்த்தனை கேட்டார். அல்லேலூயா. இப்போ அந்த மீனின் வயிற்றை ஒரு ஜெப வீடாக யோனா மாற்றிவிட்டான். இருள் சூழ்ந்து நாற்றம் பிடித்து தன்னுடைய அந்த வேதனையான சூழலை ஒரு பிரார்த்தனை அறையாகவே மாற்றினான். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கே தான் உங்கள் விசுவாசம் வரணும். ஆண்டவர் என்னை இதிலிருந்து தூக்கி எடுப்பார். நான் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார். கர்த்தர் உடனே மீனுக்கு கட்டளையிடார். மீன் கூட ப்ரேயர் பண்ணியிருக்க, ஆண்டவரே 3 நாளைக்கு மேலே நான் தாங்க மாட்டேன், இந்த கீழ்ப்படியாத பேரை வச்சுக்கிட்டா வயிற்றுக்குள்ளே உருண்டுக்கிட்டே இருக்கான், ஜெபம் பண்ணுறானா, நான் வாந்தி பண்ணுறேட்டான்னு கிட்டதும் கடல் ஜெபம் பண்ணிச்சான். என்னக்கிட்ட மட்டும் வாந்தி பண்ணி விட்றாதீங்க, கரையில் போய் கக்கிட்டு வர சொல்லுங்கன்னு. கடலுக்கு பிடிக்கலை, மீனுக்கு பிடிக்கலை, கப்பலுக்கு பிடிக்கலை. இந்த கீழ்ப்படியாதவன் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே பிடிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே இந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை இட்டார். மீன் யோனாவை இப்போ எங்கே கக்கி போட்டது? கரையிலே கக்கி போட்டது. கரையில் கக்கி போட்ட பிறகு தான், அத்தனை அடி வாங்கின பிறகு தான் ஐயாவுக்கு கெட்ட பின்பு ஞானி. அப்போ நமக்கு கெட்ட பின்பு ஞானி. கரையில் கக்கி போட்ட பிறகு தான் நினிவேக்கு போகணுன்னு வேண்டாம் வெறுப்பாக போகிறாரு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். 40 நாளில் இந்த நினிவே பட்டணம் கவிழ்ந்து தவிடுபொடியாகி போய்விடும், அழிந்து விடும் என்று. 40 நாளாக ஒரு மணல் மேட்டில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார். கவிழ மாட்டேங்குது. அங்கே இருக்கிற அரசன் கடவுளுடைய தேவனுடைய நல்ல, ஆனால் அவன் என்ன செஞ்ச ஒரு கட்டளை பிறத்தான். ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, உங்கள் அக்கிரமெல்லாம் விட்டுட்டு, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, தண்ணீர் குடிக்காமல், புசிக்காமல், குடிக்காமல், கால்நடைகள் எல்லாமும் ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து இதோ அபயமிட வேண்டும். ஒருவேளை சுவாமி கேட்டருள்வார். கைகளை தட்டி அவன் மனம் திரும்பினானுங்க. மனம் திரும்பினா கர்த்தரும் மனஸ்தாபப்படுவார். இப்ப என்னாச்சு? யோனா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற மாட்டேங்குதுங்க. ஒரு தீர்க்க தரிசிக்கு கெட்ட கோணம் இருக்கும் பாருங்க. நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேறிச்சுன்னா வால் போஸ்டர் அடிச்சிடலாம், டிவியில் 2 மணி ரீப்ளை பண்ணி போட்டு என்னது நம்ம டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இந்தியாவில் இருக்கிறாருன்னு சொல்லிடலாமேன்னு. தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னது சொல்லணும், ஆனால் தீங்கு வரும்போது அழணும், நல்லது நடக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் தீங்கை சொல்லிவிட்டு அது எப்போது நடக்கும் என்று காத்திருக்கிறான். இப்போ பசங்க, வாலிப பசங்க சும்மா இருப்பாங்களா? ஹலோ 40 days பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ அங்கிள் 40 days அங்கிள் அப்படிங்கிறான். இவனுக்கு மொட்டை தலை வேற, முடியே இல்லை, வெயில் சுடுது, கடுப்பு ஏறி போயிருக்கு. இன்னும் நினைவே விழலை. காரணம் அவங்க 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த அழிவை என்ன செஞ்சிட்டாரு? நிறுத்தி வச்சுட்டாரு. 40 daysன்னு பேர் வேற வச்சுட்டானுங்க. இப்போ போகிறவன் வரவெல்லாம் யூடியூப்பர்லாம் போட்டு மீம்ஸில் கொன்றாங்க.
40 days, ஹாய் 40 days அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு கடுப்பாகி போச்சு, வெயில் வேறு மண்டையை பிழைக்குது, முறுமுறுத்தார். உடனே கர்த்தர் ஆமணக்கு செடியை முளைக்க வச்சு அந்த நிழலில் உட்காந்தார். கொஞ்சம் குளிர்ச்சியாக இதமாக இருந்துச்சு, நல்ல கொஞ்சம் சுகம் அனுபவிக்க விட்டுட்டு திடீர்னு ஒரு புழுவை கூப்பிட்டாரு, அந்த ஆமணக்கு செடியை காலி பண்ணிடுன்னு. சிலவன் சாப்பிடுவான் பாருங்க, வீட்டில் ஒருத்தனுக்கும் இருக்காது. மற்றவங்களுக்கு வைக்கும்போது 2 பீஸ் வைப்பான், அவங்களுக்கு வைக்கும்போது மட்டும் அள்ளி அப்படி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாக போடுங்க பையன். எப்படி எது கொஞ்சமாக வைங்க, கொஞ்சமாக வைங்கன்னு. இந்த மாவு அரைக்கரண்டி சோறை தள்ளி விட்டு போதுமா அப்படின்னு கேட்கும். நிறைய இடத்துல நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துங்க, இவன் கொஞ்சமாக சாப்பிட்றான். இந்த புழு இப்போ சிம்முடு தண்ணி புழு தாங்க 5 நிமிஷத்தில் ஆமணக்கு செடியை மொட்டையாக்கிடுச்சு. ரொம்ப கோபம் யோனாவுக்கு. இதுவும் பொறுக்கலையா உமக்கு, ஒரு ஆமணக்கு செடி அதுக்கு கீழே உட்காந்துருந்தேன், அதையும் திங்க வச்சுட்டேரு அப்படின்னு. அப்போ தான் கர்த்தரை பேசினேன், யோனா அப்படின்னா. இந்த பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை வந்துச்சுன்னா அவர் வருவார், வந்து எம்மாம்பார் பேசவே பேசாது. நிறைய வீட்டில் நடந்திருக்கும்ல பாருங்க, பாவம். பின்னாடியே போவாங்க, ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும், பிடிச்சமானது வாங்கிட்டு வந்துட்டு எம்மா பேரை சொல்லி டார்லிங் லவ் என்னென்னமோ ஹனி எல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ போடான்றதுக்கு அப்போல்லாம் பேரை சொல்லி கூப்பிடாது, போடா டேய் போடா உன்னை பற்றி தெரியுங்குதுங்க. அப்போமெல்லாம் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க எந்த பெண்களும் புருஷன் பேரை. இப்போ பாடா போடா, உட்கார்றா, இந்த பையில உட்கார்றா, காலமிக்கு விட்றா, சரி அது உங்கள் இஷ்டம். நீ காலமுக்குவீங்களோ விளக்கமாக வச்சு கூட்டி விடுவீங்களோ என்ன செய்யும் அது உங்கள் இஷ்டம். என் பொண்டாட்டிக்கு நான் செய்யப்பா, எங்கன்னு என்னைய மட்டும் செய்ய வைக்காத, விட்டுரு. இப்போ கோபம் வந்துருச்சு யோனாவுக்கு. யார் மேலே? கர்த்தர் மேலே கோபம் வந்தது. யோனானர் எரிச்சலாக இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டார். சாகுந்தட்டியும் எரிச்சலாக இருப்பேன் போயா அப்படின்னார். மரண பரியந்தம் நான் எரிச்சலாக இருப்பேன். என்ன வேலை பார்த்தீர், நான் தான் நீர் இப்படிப்பட்ட தெய்வம்னு எனக்கு தெரியும், நீ பாட்டுக்கு நான் சொல்லுவேன் தீர்க்க தரிசனம் நடக்க மாட்டேன், அவன் மனம் திரும்பிட்டு அவன் விட்டுருவேரு, அப்புறம் என்னை கள்ள தீர்க்க தரிசிப்பாங்க. அதுக்காகத்தான் நான் தர்சீசுக்கு போனேன், கடலில் தூக்கி போட்டேன், அமுக்கி நாசமாக்கி கொண்டு வந்து இப்போ இந்த பட்டணத்தையும் அழிக்கலை. உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த ஆமணக்கு செடி நீ நட்டையாப்பா? இல்லை. தண்ணி ஊற்றினையாப்பா? இல்லை. இந்த நிலம் உன்னுடையதாப்பா? இல்லை. நீ நடாததும் நீர்ப்பாய்ச்சதுமான இந்த ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு நீ கவலைப்பட்டேனால் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 140,000 மக்களுக்கு அதிகமான ஜனங்கள் அழிவதை நான் பார்ப்பேனப்பா. யோனா புத்தகம் முடியுது. கையை தட்டுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ யோனாவுடைய ஜெபம் தான் நமக்கு இப்பொழுது உறுதுணை. நெருக்கம் வந்து விட்டது, கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், பாவத்தினால் அல்லது பிரச்சனையினால் அல்லது நம்முடைய சுய புத்தியினால் நம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தாவை உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நீர் என்னை கேட்டருள்வீர். நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்போவுமே நான் வசனங்களை தியானிச்சுட்டே தான் இருப்பேன். நாங்கள் தங்கி இருந்துட்டு ரொம்ப மரண பயம்லாம் சொல்லவே மாட்டேன். ரொம்ப ஆண்டவர் எனக்கு போய் இப்படி பிரச்சனையா அப்படின்னு போகிறேன். ஒரு சிஎஸ்ஐ சர்ச் வாசலில் வசனங்களாக எழுதியிருக்கு. காரை டேன் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அந்த சர்ச்சை தாண்டி போகிறோம். அந்த வாசலில் ஒரு வசனம் எழுதிருந்துச்சு. அதை நான் ஒரு 10,000 தடவாவது அந்த வசனத்தை பைபிளில் வாசிச்சிருப்பேன். அந்த வசனத்தை அப்பொழுதுதான் சத்தமாக வாசித்தேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்த. சத்தமாக சொன்னேன். கார் ஓட்டிட்டு பென்னி இப்படி திரும்பி பார்த்தான். அவனுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தா வேணாம். அந்த வசனத்தை திருப்பி சொன்னேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுதலையாக்குவேன். எனக்கு ஆபத்து வந்துருச்சு, இப்போ தான் அவரை கூப்பிடணும். கையை தட்டுங்களேன். நெருக்கம் வந்துருச்சு, இப்போ தான் ஆண்டவரை கூப்பிடணும். பாடு வந்து விட்டது, இப்பொழுதுதான் அவரை கூப்பிடணும். உனக்கு சோதனை வந்து விட்டது, இப்பொழுதுதான் அவரை அழைக்க வேண்டும். மௌனமா இராதிருங்கள், அவரை சும்மா இருக்க விடாதிருங்கள். அவரை நோக்கி அபயமிட்டு கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தரின் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பழைய ஒரு கீர்த்தனை பாட்டு இருக்கு, பாடலாமா? ஒருபோதும் மறவாத
உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே? சிறுவன் தோட்டுனை ஓரு செல்ல பிள்ளை போல் காத்த சிறுவன் தோட்டுனை ஓரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பா உன்னையே. ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? கப்பலின் அடிச்சட்டில் களைப்போடன் தூங்குவார். கதரும் முன் சத்தம் கேட்டார் கடல் பூசலமர்த்துவார். கப்பலின் அடித்தட்டில் களைப்போடன் கதரும் முன் சத்தம் கேட்டால் கடல் பூசலமர்த்துவார். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பேதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? கடல்தன கதிகாரி கத்தனன்றறிவாயே கடவாதிருக்க எல்லை கற்பித்தவர் செய்யே. கடல்தன கதிகாரி கத்தனன்றறிவாயே கடவாதிருக்க எல்லை கற்பித்தவர் செய்யே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேலினியில் தனியே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேலினியில் தனியே. மெய்ப்பரனை நீதினம்
விசுவாசி திருப்பாயே. ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா, உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை வேட்டொழியோமா. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா, உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை வேட்டொழியுமா. இந்நில மீதிலூன என்ன வந்தாலும் சும்மா, இந்நில மீதிலூன என்ன வந்தாலும் சும்மா இருக்கும் அவர் மனம் உருக்கமில்லாதே போமா. ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே. சிறுவன் தோட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவன் தோட்டுனை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார் உன்னை. ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே. உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமோ, உறக்கமில்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமோ. இந்நிலம் மீதில் உனக்கு என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா அவர் மனம் உருக்கமில்லாத போமா. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை உண்டு சொல் மகனே மகளே. குழந்தையிலேருந்து உன்னை பாதுகாத்து வந்த தெய்வம் இன்னும் காப்பார், இன்னும் மேலும் காப்பார், முதிர் வயது வரை காப்பார். 2 தீமோத்தேயு 4:18 சொல்லுகிறதே, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். Fear not, I am with you. பயப்படாதே நான் உன்னோட தானப்பா இருக்கிறேன்.
ஏசாயா 41:13 சொல்லுகிறது, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். உபாகம் 31:8, எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மத்தேயு கடைசி அதிகாரம் 20 28-20, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே தான் இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, பாடுகள் வரும், உபத்திரம் வரும், தவறே செய்யாமல் பிரச்சனையும் வரும். ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருட போகிறான். ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷர் அதை பார்த்தான். பார்த்து இவன் தான் திருட வந்தான் என்று காவல்துறைக்கு சொன்னான். அப்போ திருடன் என்ன சொன்னான் தெரியுமா? இவரும் நானும் சேர்ந்து தான் திருடினோம். ரெண்டு பேர்த்தையுமே ஜெயிலில் போட்டாங்க. ஜெயில் அதிகாரிக்கு ஒரே சந்தேகம், இந்த மனுஷனை பார்க்கும்போது நல்ல மனிதன், இரவும் பகலும் ஜெபிக்கிறார், இவர் இந்த காரியத்தை செய்திருப்பாரான்னு சொன்னார். அப்போ ரெண்டு பேரும் ஒரு நாள் சம்பாஷித்து கொண்டார்கள், பேசி கொண்டார்கள். அது ஜெயில் அதிகாரி ஜெயிலர் ஒட்டு கேட்குறார், எப்படி நான் உன்னை மாட்டி விட்டு ஜெயிலுக்கு கொண்டு வந்தேன் பார்த்தியா, எனக்கு இந்த காரியம் நான் தப்பித்து செல்ல வேண்டும் சிறையை விட்டு, இதற்கு நீ உதவி செய்யாவிட்டால் இன்னும் உன்னை மாட்டி கொடுத்து விடுவேன் என்று இந்த திருடன் அந்த பக்தி உள்ள மனுஷனிடத்தில் பேசுவதை சிறை அதிகாரி கேட்டார். உண்மை விளங்கியது. அந்த நல்ல மனிதனை விடுதலை செய்தார்கள். அவனை மறுபடியும் சிறைச்சாலை போட்டு வதைத்தார்கள். உண்மை உறங்காது. பொய்யாய் உங்கள் மேல் குற்றம் சுமத்தி பாடுகள் படிச்சினால் கர்த்தர் உங்களுக்கு என்று எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தேவனே உங்களுக்காக எழுந்தருள்வார். ஒன்றுமே செய்யாதிருங்கள், கண்களை அடையுங்கள், வீட்டை பூட்டுங்கள். ஆண்டவரே, அநியாயமாய் துன்புறுத்தப்படுகிறேன், எனக்கு வேதனை இருக்கிறது சுவாமி, பொய்யாய் குற்றம் சுமத்துகிறார்கள், என்னை கேட்டருளும் என்று சொல்லுங்கள். தேவன் கேட்டருள்வார். எல்லாருக்கும் மத்தியிலே எப்படி தலை குனிந்தீர்களோ, வெட்கப்பட்டீர்களோ, அவமானப்பட்டீர்களோ, ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதில். கையை தட்டுங்களே. எதுக்கு பதில்? உங்கள் வெட்கத்துக்கு பதில். அப்ப வெட்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் அவமானத்துக்கு பதில் இரட்டத்தனையான பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தனையான பலனை தருவார். நீதிமொழி 19:5 சொல்லுகிறது, பொய் சாட்சிக்காரன் ஆக்கணைக்கு தப்பான், உண்மையுள்ள மனுஷனோ பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார், நெருக்கத்திலிருந்து தப்புவிப்பார். யோனாவை மீனின் பாதாளத்தின் நடுவேற்று தூக்கி கொண்டு நிறுத்தின தெய்வம் உங்களையும் பாதாளத்தின் நடுவேற்று தூக்கி கொண்டு நிறுத்துவார். பலவிதமான பிரச்சனை என்ற பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, காரணம் நீ என்னுடையவன். நான் உன்னை மகிமையாய் நிரப்புவேன், சந்தோஷத்தில் நான் நிரப்புவேன். மகிமையின் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். மகா கவி கிருஷ்ணபிள்ளை என்று ஒரு பக்தனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? சத்தாய் நிஷ்களமாய். இதை எழுதினது மகாகவி கிருஷ்ணபிள்ளை. அப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு H.A. கிருஷ்ணபிள்ளை, ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிஎஸ்ஐ திருச்சபை கீர்த்தனைகளை முதல் கீர்த்தனை வரும் சத்தாய் நிஷ்களம். அவர் எழுதின ரச்சன்ய யாத்ரீகம் என்ற புத்தகம். அவர் கல்லூரியில் பேராசிரியர் பணிபுரிந்தார். அவர் அந்த காலத்தில் கிறிஸ்துவர் என்றாலே ஒரு தாழ்ந்த மக்கள் அப்படின்னு நினைக்கிற காலகட்டங்கள். அப்போ இவர் இந்த மக்கள் மனிதர்களே தங்கள் உயர்ந்தவர்களை அணைத்து கொண்டார்களே, அப்படிப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். இவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. மனைவி கூட ஒதுக்கி வச்ச சாப்பிட்டு பானை சட்டியெல்லாம் தனியாக கொடுத்துட்டா, நீங்கள் அந்த குடிசையிலேருந்து தான் சமைக்கணும். அப்போ மனைவி பிள்ளைகள் அவரை நாயேன்னு ஏசுகிறாங்க. என்ன சொன்னாங்க? அந்த நாய் கிடக்குது அப்படின்னா. அவர் சம்பளத்தில் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் தீட்டில்லை. அப்போ எனக்கு ரொம்ப வேதனை. அவர் சொன்னா, இவ்வளவு நெருக்கமா, எனக்கு இவ்வளவு சோதனையா அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு எழுதினார் பாருங்க. நான் இந்த சத்தா நிஷ்களம் வரும், ஆண்டவர்கிட்ட தாழ்த்துறாரு,
நான் நாய் மாதிரி உடைய அடியேன், எத்தால் நாய் அடியேன் கடை தேறுவன் என் பாவம் தீர்ந்து. அத்தா இஸ்லாம் மக்கள் அவங்க இங்கே எப்படி கூப்பிடுவாங்க தெரியாது, தமிழ்நாட்டில் அவங்க அப்பா எப்படி கூப்பிடுவாங்க, அத்தா. இங்கே அருமையாக சொல்கிறாரு, நாய்ங்கிறார் தன்னை, அத்தா உன்னை எல்லால் எனக்கு வேர் துணை யார் உறவே. 4 வரி பாடுறேன் பாருங்களேன், இப்படி சுருதி மட்டும். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதா, சித்தாயானந்தமாய் சித்தாயானந்தமாய் திகழ்கின்ற திருச்சுவமே. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய், சித்தாயானந்தமாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருச்சுவமே. எத்தாய் நாயடியே எத்தாய் நாயடியே கடை தேறுவன் என் பாவம் தீர்ந்து. அத்தா உன்னை எல்லால் அத்தா உன்னை எல்லால் எனக்கா துணையா உறவே. என் பாவமாம் கடல் மூழ்கிய தீயரம்மை கரை சே துய்க்க வந்தே கரை சே துய்க்க வந்தே புனையாயினை கண்ணிலியான் அரசேன் பற்றுகிலே அரசேன் பற்றுகிலே என்னை பற்றிய பற்றுவிடாய் அரசே உன்னை அல்லார் அரசே உன்னை அல்லார் எனக்கா துணை யார் உறவே. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய் சித்தாயானந்தமாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருச்சுவமே. எத்தால் நாயடியேன் கடை தேறுவல் என் பாவம் தீர்ந்து. அத்தா உன்னை அல்லால் எனக்கு வேறு யார் துணை யார் உறவே. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இல்லதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. மூவர் ஒன்றான தெய்வமேங்கிறார் கைகளை தட்டி. நமக்கு பிரச்சனைகளும் தூஷணங்களும் அவமானங்களும் வரும் பொழுது நாம் கர்த்தர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாயா தாழ்த்துறார் தன்னை, நாய் அடியேன். உங்களை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மத்தியில் உங்கள் தலை உயரும். கைகளை தட்டி சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்து இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம் இன்றைக்கு ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் பாதாளத்தில் கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டார். அவமானத்துக்கு மத்தியில் கூப்பிட்டேன், கேட்டார். எதிரிகளுக்கு மத்தியிலே நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 18:18.
என் ஆபத்தின் நாளில் அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எனக்கு கஷ்டம் வந்த பொழுது, ஆபத்து வந்த பொழுது அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தருக்கு சப்போர்ட்டராக இருந்தார். கைகளை தட்டி. ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையாம். யாருக்கு? நமக்கு. தேவன் நமக்குத்தான் உதவி செய்வார். தம்முடைய பிள்ளைகளை காப்பார். கர்த்தர் நம்புகளை காப்பார். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தக்காரருக்கு மத்தியில் தேவன் உங்களுக்கு மட்டுமே துணையாய் நிற்பார். கைகளை தட்டி. ஏன்னா அவருடைய பிள்ளைகளை அவர் கண்ணின் மணியை போல காக்கிறவர். சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உனக்கு சத்துருவாவதற்கு முன் அவன் எனக்கு சத்துரு. உன் சத்துரு என்னுடைய சத்துரு. நீ மன்னித்தாலும் என் பிள்ளைகளை தொட்டவனை நான் மன்னிக்க மாட்டேன். கைகளை தட்டி. தம்முடைய ஜனத்திற்கென்று வழக்காடுகிறார். ஏன் இஸ்ரவேல் இன்னைக்கும் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய நாடு என்னமோ அக்கிரமம் பண்ணுது, கர்த்தருக்கு விரோதமாக தான் செய்து. ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தை கைவிடுறதே இல்லை. அதுக்கு ஒரு நாள் ரட்சிப்பு வச்சிருக்காரு. கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் யுத்தம் பண்ணவே வேண்டாம். அவன் கம்பெடுத்தா நீங்கள் கம்பெடுக்காதீங்க. அவன் கட்டை எடுத்தா கட்டை எடுக்காதீங்க. மாமியார் முகாந்திரமெல்லாம் அவன் பேசுதா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பேசாமல் இருங்க. மருமகன் உங்களை பேசுகிறாளா, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பேசாமல் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று எல்லாம் செய்து முடிப்பார். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும்போது ஆண்டவரை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அவருடைய திவ்ய சுவாபம் தான் நமக்குள் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த உலக மனுஷர்களைப் போல பழிக்கு பழி வாங்குதல், பதில் பேசுதல், கெட்ட வார்த்தைகளில் நான் தூசிப்பது வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். சங்கீதம் 23:5 சொல்கிறது, எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தமிழில் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. மூலப்பதத்தில், கிரேக்க பதத்தில் தொடரும்னு இல்லை, நன்மையும் கிருபையும் என்னை துரத்தும். கைகளை தட்டுகளை. நன்மையும் கிருபை என்ன செய்யுமா? துரத்தும். தீமை வந்தால் நாய் விரட்டுச்சுன்னு எப்படி கத்திக்கிட்டு போவீங்க? சுனாமி வந்துச்சு, அது துன்ப பெருக்கு. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சா அது இன்ப பெருக்கு. கைகளை தட்டுங்களை. 2 அழுகை உண்டு. ஒன்று துக்கத்தில் அழுகிறது, இன்னொன்று ஆனந்த கண்ணீர். பிள்ளை எத்தனையோ வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கான், சர்ப்ரைஸ். அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அம்மா அப்பவும் அழுவாங்க. அந்த கண்ணீர் துக்கமா? ஆனந்த கண்ணீர். திடீரென்று மகன் வந்து நிற்கிறான் 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளிநாட்டிலேருந்து. அப்படி இந்த தாய்க்கு ஒன்றுமே செய்ய முடியாது, கத்தி கூச்சல் போடுவாள். ஆண்டவர் அப்படி தான் நன்மையும் கிருபையும் உங்களை விரட்டிக்கிட்டே இருக்குமா? கையை தட்டுங்கள். ஜீவன் நாளில் நன்மையும் கிருபையும் உங்களை உன்னை தொடுகிற கண்ணின் மணியை தொடுகிறான். யாத்திராகம் 14:13 சொல்லுகிறதே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சங்கீதம் 33:20 சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்தார். சங்கீதம் 16:8 அப்போஸ்தலர் 2:25 சொல்லுகிறது, கர்த்தன் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சிங்கப்பூரில் போய் ஒரு இராணுவ படையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் சுதந்திர போராட்டத்திற்காக. அப்போ அவங்களுக்குள்ளே அந்த படைக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள், மோதல்கள் வந்தது. 2 டீமாக பிரிஞ்சிட்டாங்க. இது அவர் காதுக்கு போகுது. ஒரு சாப்பாட்டு மதிய வேளை. 2 பேரும் எதிரும் புதிருமாக உட்கார சொன்னார். லைனில் உட்காந்துருக்காங்க. சாப்பாடு பரிமாறப்பட்டது. சுபாஷ் சந்திரபோஸ் எப்பவும் வரமாட்டார், சடான்னு உள்ளே வந்தார். எதிர்த்த தட்டிலேருந்து இந்த பக்கத்துலேருந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிடுவார். அடுத்த எதிர்ப்பக்கமாக இருக்கிற வீரனுடைய தட்டிலேருந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிடுவார். இங்கேருந்து கடைசி வரை எல்லாருடைய தட்டில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி சாப்பிட்டு கொண்டே போனார். ஒன்றுமே பேசவில்லை. 2 அணியினர் எழும்பினார்கள். சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஜே. நாங்கள் 2 பேரும் யாரை பின்பற்றுகிறவர்கள்? சுபாஷ் சந்திரபோஸை. உங்களுக்குள் பிரிவினை இருக்கலாமா? ஒரே செய்கையில் 2 பேரை இணைத்தார். நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். வீட்டுக்குள்ளே பிரிந்து இருக்கிற நாமெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறவனை மறந்து போகக்கூடாது. ஆண்டவரை துதியுங்கள். துதிக்க துதிக்க கிருபை பெருகும், குடும்பம் உயரும், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவனுடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடி குறுகி போகவே இல்லை.
தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். பரலோகத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிப்பார். மகிமையினால் நிரப்புவார். சந்தோஷத்தினால் நிரப்புவார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார். பிரச்சனையிலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார். சத்துருக்கள் மத்தியில் இருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். என் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தருடைய கரம் ரட்சிக்கூடாதபடி குறுகி போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமி யாவையும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானம் பூமி யாவையும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, என்னும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. என்னும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. கைகளை தட்டி மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்கள் ஏறெடுப்பே. பல பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திர
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீடா என் கண்களோடு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீடா என் கண்களை ஏறெடுப்பே. என்னை அணுகாமல் ஆத்துமாவை காத்திடும் தேவா, தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காத்தும் நல் தேவா, பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரையிடும் முதலாயா, பொக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரையிடும் முதலாய், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன். எழுப்பி நிற்போமா? நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். தேவக்கரம் இறங்கி வரப்போகிறது. நன்றி நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்குகிறது. ஒவ்வொரு மேலும் நன்றி நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் ஒத்தாசை அனுப்புகிறார். மகிமையான கரம் இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். வாயை திறவுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நன்றி இயேசு சுவாமி. நன்றி நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். நன்றி. ஜான் கர்த்தருடைய வல்லமை இழந்ததை திரும்பி தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி ஜான்சி. தேவனுடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வருகிற ஆரோக்கியம். தேவனுடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வந்திருக்கிறது. சாபத்தை கர்த்தர் மாற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை. சுதா, தேவனுடைய கரம் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறது. நன்றி 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 இயேசு சுவாமி. நன்றி 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 அப்பா. கர்த்தருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. கடந்த 47 நாட்களாக குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. கணவன் மனைவிக்குள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை. வாழ்வு கசந்து வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரி இன்றைக்குத்தான் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. ஆண்டவர் நெருக்கத்தில் நீங்கள் கூப்பிட்டதை இப்பொழுது கேட்கிறார். உங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். 47 நாட்கள் ஒரே போராட்டம். வீட்டுக்குள் என்ன காரணம் என்றே தெரியாது. சமாதானமே இல்லை பிரதர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க. நேற்று நீங்க வரல, இன்னைக்கு வந்திருக்கீங்க. தேவ கரம் உங்களை தொடுகிறது. விரும்பினா உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். 47 நாட்களாக உங்கள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையோடு வரீங்களே. பக்கத்தில் வரீங்களம்மா? தேங்க்யூ ஜீசஸ். அழைச்சிட்டு வாங்க. ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சிஸ்டர் வாங்களேன். 2 பேர் அவங்க கூட வாங்க. நன்றி இயேசு சுவாமி. நன்றி நன்றி இயேசு சுவாமி. தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வருகிறது. இயேசு இரட்சகருடைய வல்லமை. நீங்க தானே? நான் சொன்னது உங்களுக்கு தானா? 47 நாள். அன்பு இரட்சகரே, 47 நாட்களாக குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பிள்ளைகளாலும் சமாதானம் இல்லை. கணவனால் குடும்பத்தில் ஒரே குழப்பம். கண்ணீர் எடுத்து என் பிள்ளை வந்திருக்கிறாள் அப்பா, வாழ்வதை விட சாவது நல்லது என்று பலமுறை சிந்தித்து பார்த்தேன். கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இரவு 8:16 நீங்கள் போராடினீர்கள் சிஸ்டர். குடும்பத்தில் சமாதானம் இல்லை.
ஆண்டவர் கண்ணீரை கேட்பாரா என்று ஒரு நம்பிக்கையோடு இப்பொழுது ஓடி வந்திருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், 2 காரியத்துக்காக ஜெபிக்கிற மகள். ஒன்று உன் பிள்ளைகளுக்காக, மற்றொன்று குடும்பத்தின் சமாதானம். இழந்ததை தேவன் எனக்கு தர வேண்டும். என் சரீரத்திலும் நிறைய பலவீனம் பிரதர், இயேசு என்னை தொடுவாரா? கண்ணீரோடு வந்திருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், வருகிற அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்குள் 2 அதிசயத்தை செய்து உன் கண்ணீரை துடைத்து நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். என் அன்பு சகோதரி சுனிதா, நான் சொல்வது உண்மைதானே? சத்தமா சொல்லுங்க, உண்மைதானே? பொய் இல்லையே. That's right. God send the power in the name of Jesus right now. என் அன்பு மகள் மூலமா இந்த குடும்பத்தில் ஏற்படும் எல்லா சமாதான குலைச்சலும் மாற்றி இருதயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிற எல்லா வல்லமையும் நீங்கி போகட்டும். என் பிள்ளையின் வாழ்வு நட்சத்திரத்தை போல மாறட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். போகலாம். இயேசு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். Thank you Jesus, wonderful Jesus. பண உதவி செய்து அதை திருப்பி கொடுக்காமல் உங்களை பகைத்து அந்த பணமும் வரல, எனக்கு சமாதானமே இல்லை, நான் தினந்தோறும் கண்ணீர் வடிக்கிறேன் பிரதர் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். மற்றவர்களுக்கு உதவி செய்து அந்த பணமும் வரல, என்னை பகைத்து தூசிக்கிறார்கள் பிரதர். கர்த்தர் வாங்க, முன்னாடி வாங்க. நன்றி இயேசு சுவாமி. இயேசுவின் கரம் இப்பொழுது இறங்கி வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஓடி வாங்க, சீக்கிரமா. நன்றி இயேசு சுவாமி. உதவி செய்ய யாராவது வாங்க, உதவி செய்வதற்கு. அன்பு சகோதரி, இளகின மனம் உங்களுக்கு. நீங்கள் உதவி செய்து விட்டீர்கள். உங்களை இப்பொழுது அவர்கள் சத்துருவை போல எண்ணுகிறார்கள். பணமும் வரவில்லை, குடும்பத்திலும் சமாதானம் இல்லை. கடந்த 17 மாதமாக புரண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ, என்ன செய்ய போகிறேன்? மற்றவர்களுக்காக உதவி செய்து இப்படி நான் நிற்கிறேனே, நட்டாத்தில் நிற்கிறேன். 2 காரியம். ஒன்று, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, இழந்ததை கர்த்தர் திரும்பி தருவார். அங்கேயும் பார்த்து சுமக்க முடியவில்லை, எங்கேயும் சமாளிக்க முடியல. தலையணை கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதில் வரும். இந்த 48 தினங்களுக்குள் திருப்பு முனை கர்த்தர் உண்டாக்குவார். என் கரத்தில் அடங்கி இருந்து என் சத்தத்துக்கு செவி கொடு, நான் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன். அன்பு சகோதரி பிரிசில்லா, நான் சொல்வது உண்மைதான் அம்மா? That's right. God, the power, the name of Jesus. Come on. இயேசுவின் வல்லமை நம்மத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். மரண பயத்தோடு ஒரு சில நிற்கிறீர்கள். வெளியே சொல்ல முடியாத சில காரியம், மரண பயம், வியாதி. கையை வைத்துங்க, நான் ஜெபிக்கிறேன். மரண பயத்தோடு வந்திருக்கிறீர்கள். அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை விசுவாசியா இருந்தால் உங்க வலது கை அவர் முகுதியில் வையுங்கள். இயேசு இப்பொழுது அவர்களை தொடப்போகிறார். மகிமை நான் நிரப்ப போகிறார். நான் நல்லா என்னை பத்து கவனிங்க. ஜெபிக்கிறது ஏன் வேலை? அங்கே நின்றுக்கலாம், அங்கே நில்லுங்க, கை வச்சுக்கங்க. ஜெபிக்கிறது ஏன் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை. இப்போ நான் ஜெபிக்க போறேன், நீங்க நம்புறீங்க. உங்கள் சரத்தில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா ஓட்டமா என் பக்கத்தில் ஓடி வந்து விடுங்கள். நான் ஜெபிக்க போறேன். ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொன்னதை சொன்னேன், அதை நம்பி இப்பொழுது கையை தூக்கி இருக்கிறார்கள். இந்த மரண பிடியிலிருந்து, பொல்லாத பிசாசின் வியாதியிலிருந்து, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது துறை ஜனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதுமேல் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, I heal. Tell you on the name of Jesus right now. Right now. கைகளை தட்டி, கைகளை தட்டி.
இயேசுவின் வல்லமை இந்த சரீரத்தில் பாயட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏதாவது உங்க சரீரத்தில் உணர்ந்தீங்கன்னா, ஏதோ எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆச்சு அல்லது விடுதலை ஆச்சுன்னா வரலாம். கை உயர்த்தினவங்க வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. கூட ஒரு சிஸ்டர் வாங்க. தேங்க்யூ ஜீசஸ் நேம். மைக் வாங்கப்பா. உங்க பேர் என்னப்பா? என்ன நடந்துச்சு? இப்ப என்ன நடந்துச்சுப்பா? ஜெபிக்கும் போது ஃப்ரீயா இருக்கு. கைய தட்டுங்களேன். ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால் துறை ஜனங்களையும் அதிகாரங்கள் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி come out and heal. Tell him all the name. Jesus name. வாங்க, சுகமானவங்க வாங்க சிஸ்டர். அந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க சிஸ்டர். என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? என் பையனுக்கு ரொம்ப பிரச்சனையா. அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கு போட்டு செத்துருச்சு. எங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியல. இப்ப என்ன நடந்துச்சு உங்களுக்கு? ஜெபிக்கணுமாமா? ஓ சரி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானத்தை தார். சத்துரு வல்லமை நிர்மூலமாகட்டும். Come out. தெளிவு. சாட்சி அம்மா வா. இந்த பக்கம் திரும்பிக்கங்க. என்ன பிரச்சனை? இப்ப என்ன நடந்துச்சுமா? அந்த மரண பையனுக்கு இருக்கும். பாஸ்டர் பக்கத்துல சொல்லி பாதி நைட்ல கூட ஜெபிச்சுக்குவேன். இப்ப கையை ஊத்தி ஜெபிக்கும் போது என் கை யார தொட்டது மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த பயம் இல்ல, சந்தோஷமா இருக்கீங்க. உங்க பேருமா? என் பேரு இவாஞ்சலின். எவாஞ்சலின் மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். God set the power in the name of Jesus. Come on. Heal. Deliver in the name of Jesus. இயேசுவை தொட்டிருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரே சண்டை. பிரதர் நல்லா இருப்போம், திடீர்னு ஜப நேரம் மற்ற சந்தோஷமா திடீர்னு சண்டை. சமாதானமே இருக்காது. பிரேயர் இல்லாம போயிடும் குடும்ப ஜபம். வெளியே போனா எல்லாரும் நல்லா ஆயிடுது. ஒன்று என்னுடைய கோபம் அல்லது என் கணவனுடைய கோபம், ஒன்று என்னுடைய கோபம் அல்லது என் மனைவியின் கோபம். இந்த சத்துரு எங்க வீட்டை விட்டு போகணும். விரும்புறவங்க கையெழுத்தி காட்டுங்களேன். ஆண்கள் பக்கத்தில் யாருமே இல்லையா? கோபப்படவே மாட்டீங்களா? கௌரவத்தை விட்டு கொடுக்காம நாங்க அப்படிதான் இருக்கோம். ஆண்டவர் எங்களை மாற்றி குட்டி பரலோகமா என் வீட்டை மாற்றணும். விரும்புகிற ஆண்கள் கையை தூக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நான் இப்ப ஜெபிக்க போறேன். இப்பொழுது இயேசுவின் வல்லமை உங்கள் சரத்தில் பாயும். சிலர் மயங்கி விடுவார்கள். பக்கத்திற்கு பிடித்து படுக்க வைத்து விடுங்கள். அந்த சத்துரு உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற போகிறது. நான் இப்ப ஜெபிக்க போறேன். பக்கத்திற்கு ரெடியா பார்த்துக்க, பிடிச்சுக்கங்க. அன்பு இரட்சகரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகளை உண்டாக்கி, பிரச்சனைகளை உண்டாக்கி, சமாதான குலைச்சலாக்கி, உம்மை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை உண்டு பண்ணுகிற சத்துரு வல்லமைகள், தோஷங்கள், பொல்லாத ஆவிகள், துறை ஜனங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி இயேசு நாமத்தில் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போவதாக. Come out. I tell you in the name of Jesus right now. இயேசு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மகிமையினால் நிரப்பி இருக்கிறார். இந்த தோஷம் உங்கள் வீட்டில் இல்லை. கைகளை தட்டுவோம். கர்த்தருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. Thank you Jesus. Wonderful Jesus. Hallelujah. கால் முடியாதவர்கள், உட்கார முடியாதவர்கள், முழங்கால் போட முடியாதவர்கள், நடக்கவே முடியலையா, இந்த மேலெல்லாம் ஏறி வருது, அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் இப்போ ஜெபிக்க போறேன். அப்படியே ஜெபிக்க போறேன். நல்லா கையை உயர்த்தி காட்டிக்கங்க. பக்கத்தில் இருக்க விசுவாசிகளாக இருந்தால் மட்டும் உங்கள் வலது கையை அவங்க முதுகில் வையுங்க. நீங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்களானால் கை உயர்த்தினர் மேல் உங்கள் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்போ ஜெபிப்போம். ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது
இயேசுநாதருடைய வேலை. கண்ண மூடுறீங்களா? ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, யாரெல்லாம் இப்பொழுது உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரத்தை நம்பி பிரார்த்தனை செய்கிறார்களோ, அந்தந்த பழுதடைந்த கால்கள் மீது, சபிக்கப்பட்ட பலவீனத்தின் மீது, வலிகளின் மீது, சாபத்தின் மீது, துறை ஜனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அமேல் சிவத்தை இயேசு சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, I heal, deliver in the name of Jesus right now. Right now. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி இப்போ உங்க காலை பரிசோதனை செய்து பாருங்க. மடக்கி பாருங்க, மடக்கி பாருங்க, முழங்கால் போட்டு பாருங்க, உட்கார்ந்து பாருங்க. என்ன செஞ்சா உங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்கோ அதை செஞ்சு பாருங்க. சீக்கிரமா எழும்பி நின்று பாருங்க. கர்த்தர் செக் பண்ணுங்களேன். காலை செக் பண்ணுங்க, முழங்கால் போட்டு பாருங்க, உட்கார்ந்து பாருங்க, எழும்பி பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கா பிரதர்? வாங்க, கைகளை தட்டி, கைகளை தட்டி. என்ன பிரதர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இந்த கால் வராது, நடக்க முடியாது. நடக்க முடியாது. யாரும் தொட்ட மாதிரி இருந்துச்சு. பயங்கர ஸ்பீடா நடந்து வந்தீங்க பிரதர். எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை? எனக்கு மார்ச் 17 ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஸ்ட்ரோக். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. இது ஒன்றும் வேலை செய்யறது இல்லை. கை கை வேலை செய்யுமா? வேலை செய்யலாம், அப்போ கூட வேலை செய்வேன். நடக்கிறதுக்கெல்லாம் முடியாது. நடக்கிறதுக்கு முடியும். இப்போ காலை மடக்குங்க. லெஃப்ட் நல்ல 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 முழங்கால் போட்டு பாருங்களேன். முழங்கால் போட்டு பாருங்க. கையை தட்டுங்களேன். நல்லா இருக்கு. யாரு பிரதர் உங்களை சுகமாக்குனது? ஸ்ட்ரோக் வந்துருச்சான், இடது பக்கம் வராம போயிடுச்சான். உட்காந்துக்கிட்ட ஒரு ஜெப நேரத்தில் கூட எந்திரிக்கல. ஜெபம் முடிஞ்ச உடனே கடகடன்னு ஓடி வந்துட்டாருங்க. இயேசு எவ்வளவு நல்லவர். கைகள். உங்க பேர் என்ன? பால்ராஜேந்திரன். பால்ராஜ். பால்ராஜேந்திரன். பால்ராஜேந்திரன். பால்ராஜேந்திரனை இயேசு தொட்டிருக்கிறார். காட் பிளஸ் யூ. வேகமாவே நடந்து போங்க, வேகமா நடந்து போங்க பார்க்கலாம். கைகளை தட்டி. ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட். வாங்க, இந்த பக்கம் திரும்பி. என்ன பிரச்சனை பிரதர்? என்ன நடந்துச்சு இப்போ? ஸ்ட்ரோக். எந்த பக்கம்? லெஃப்ட் சைடு. இப்போ என்ன நடந்துச்சு? ஜில்லுனாச்சு. ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா கையிலலாம்? காலில் மாற்றம் வந்திருக்கு. கால் என்ன செய்யும்? நடக்க முடியாதா இல்ல மடக்க முடியாதா? இப்போ குத்து இல்ல இல்ல முத மாதிரி இல்ல. நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு. உங்க பேர் என்ன பிரதர்? அசோக். யார் உங்களை சுகமாக்குனது? ஏசப்பா அசோக்கை தொட்டிருக்கிறார். முழங்கால் போட முடியுமா? எங்க போட்டு பாருங்களேன். கையை தட்டுங்க. அவர் நீ குடிக்க வேண்டாயா, நான் எந்திரிச்சு வேண்டாரு. இயேசு நல்லவர். அசோக்கை கத்த தொட்டிருக்க. காட் பிளஸ். போகலாம். வேற யாரும் கால்களில் பிரச்சனை? எனக்கு இப்ப நல்லா இருக்கு பிரதர். ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. அந்த பக்கம் திரும்பி. என்ன மகள, என்ன நினைச்சு? எனக்கு நான் டைலரு. கால் எனக்கு மெதிச்ச கால் ரொம்ப நோவும். அதனால எதனா வேலை செஞ்சால் மேலே கீழே இறங்கி வரதுக்கு கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு நான் கையை உயர்த்தினேன், என்னை யாரும் தொட்டாங்க. இப்போ அந்த பெயின் இல்லை? இல்லை, பெயின் இல்லை. என்ன செஞ்சா பெயின் வரும்? பெயின் வரும். இப்போ தட்டி பாருங்களேன், நல்லா தான் தட்டுங்களேன். பேடு கூட வாசிங்கப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக டைமிங்கில் தட்டுறாங்க. பெயின் இல்லை, பெயின் இல்லை, பெயின் இல்லை. கைகளை தட்டுங்கள். ஜீசஸ் நேம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜெயந்தி. ஜெயந்தி. இயேசு தொட்டிருக்கிறார். காட் பிளஸ் யூ. போங்க. வேற யாராவது? இயேசு என்னை தொட்டார். எனக்கு இப்போ மாற்றம் வந்திருக்கு. கால்களில் வலி போயிடுச்சு. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ற எத்தனை தாய்மார் இருக்கீங்க? கையை தூக்கி காட்டுங்க. எல்லா தாய் பிள்ளைகளை பற்றி தான். இரண்டாவது மகன் மிகவும் மனதுக்கு வேதனையா இருக்கிறது பிரதர்.
அவனுக்காக அழுது கொண்டே இருக்கிறேன், கர்த்தர் அவனை மாற்ற வேண்டும் என்று அழுகிற ஒரு தாயை பார்க்கிறேன். விரும்பினால் பக்கத்தில் வாருங்கள். இரண்டாவது மகனுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தாயை பார்க்கிறேன். இயேசு உங்களை தொட விரும்புகிறார். கைகளை சற்று. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு தானம்மா? உங்க பேர் ஜோதி. அன்பு ரட்சகரே, இரண்டாவது மகனுக்காக என் அன்பு மகள் அடிக்கிற கண்ணீரை அறிந்து பொல்லாத பழக்க வழக்கங்களில் இருந்து, சாபத்திலிருந்து என் பிள்ளை விடுதலை ஆகும். அந்த குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறும். அன்பு ரட்சகரே, என் பிள்ளையின் பொல்லாத பிடியிலிருந்து, சபிக்கப்பட்ட வல்லமையிலிருந்து இந்த பிள்ளை விடுதலையாக்கும். இந்த தாயின் கண்ணீருக்கு பதில் தான். Come out, I heal, I live on the name of Jesus right now. இயேசு நம்மத்தில் வந்திருக்கிறார். கைகளை தட்டி. வேலையே கிடைக்க மாட்டேங்குது பிரதர். ஒரு மாசம் நிரந்தரமா ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் பெரிய விஷயமா இருக்குது. எங்க போனாலும் வாசல் அடைக்கப்பட்டது போல ஒரு அன்பு சகோதரன் கண்ணீர் வடிக்கிறது. இயேசு இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் ஜெபிக்க போறேன். உங்க வலது கை உயர்த்தி காண்பி. எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு வாசல் அடைக்கப்பட்டது மாதிரி. தம்பி வாங்க. உங்க பேர் என்ன தம்பி? அபிநந்தன். 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 நான் இப்போ ஜெபிக்க போறேன். இயேசுப்பா விடுதலை கொடுப்பார். நம்புறீங்களா? கண்ணை மூடுங்க. அன்பு ரட்சகரே, என் மகனுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எங்க போனாலும் வாசல் அடைக்க, இவன் ஆகாதவன், இவன் ஒரு வேலைக்கு லாயக்கில்லை என்று சொல்லி விரட்டுகிறார்கள் அப்பா. இப்பொழுது என் பிள்ளைக்காக ஒரு வாசலை திறந்தரணும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசை சபித்து நிர்மூலமாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அப்பா பிதாவை, வேலைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல வாசலை திறந்தரணும், நட்சத்திரமாய் மாற்றும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். குழந்தை பாக்கியத்துக்காக, திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொல்ல வலது கையை உயர்த்தி காண்பேன். நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் அதிசயம் செய்வார். கற்பத்தின் கனி கர்த்தரின் சுதந்திரம். வலது கையை உயர்த்திக்கங்க. அன்பு ரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி சந்தோஷிப்பிக்கிற தெய்வம், என் பிள்ளைகளின் கற்பத்தை சுரண்டி திங்கிற பொல்லாத பிசாசை அந்த சரத்துக்கு பிடிங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். Come out, deliver in the name of Jesus right now. ஏற்ற சமயத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டலாம். வியாதி இருக்கிற இடத்தில் வலது கையை வைங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். வியாதி உள்ள இடங்களில் உங்கள் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அன்பு ரட்சகரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வியாதி உள்ள இடங்களில் யாரெல்லாம் கைகளை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த பிசாசின் வியாதிகள் மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. சரணம். சரணம் நம்பினேன் இயேசுநாதா,
சரணம் நம்பினேன் ஏசுநாதா. இது தருணம் தருணம் உந்தன் கருணை கோர்வேதா. சரணம் நம்பினேன் ஏசுநாதா. இது தருணம் தருணம் உந்தன் கருணை கோர்வேதா. சரணம் நம்பினேன் ஏசுநாதா. நின்னருளால் இங்கே வந்து என்றும் அடைக்கலமாக என்னையே தந்து. நின்னருளால் இங்கே வந்து என்றும் அடைக்கலமாக என்னையே தந்து. உன்னாடினையை தொடர்ந்து உன்னாடினையை தொடர்ந்து ஆதி மூலமே உனக்கோனும் ரட்சியுமாறே. சரணம் நம்பினேன் ஏசுநாதா. இது தருணம் தருணம் உந்தன் கருணை கோர்வேதா. சரணம் நம்பினேன் ஏசுநாதா. சன்னதி முன் தொண்டன் நின்றேன் என்றும் காயான கருணை உனக்கு உண்டன்றே. சன்னதி முன் தொண்டன் நின்றேன் என்றும் காயான கருணை உனக்கு உண்டன்றேன். சென்னி மேல் கரம் தூக்கி சென்னி மேல் கரம் தூக்கி நின்றேன். உன்னை சேமிக்கும் எளியோனை போதிக்காற்றேன். சரணம் நம்பினேன் ஏசுநாதா. இது தருணம் தருணம் உந்தன் கருணை கோர்வேதா. சரணம் நம்பினேன் ஏசுநாதா. அலைவாய் சொரும்பு போலாடி உந்தன் நதி கருணை வர செம்பாதம் தேடி. அலைவாய் சொரும்பு போலாடி உந்தன் நதி கருணை வர செம்பாதம் தேடி. தொலையாத வாழ்வை மன்றாடி தொலையாத வாழ்வை மன்றாடி அன்பின் தோற்ற சங்கீத
நம்பினேன் ஏசுநாதா. ஏழு தருணம் தருணம் உந்தன் கருணை கோர்வேதா. சரணம் நம்பினேன் ஏசுநாதா. ஏழு தருணம் தருணம் உந்தன் கருணை கோர்வேதா. சரணம் நம்பினேன் ஏசுநாதா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, இன்றைக்கும் பாதாளத்திலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார். ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னேன். அதை நம்பி என் பிள்ளைகளும் கூப்பிட்டிருக்கிறார்கள். அப்பா, எங்களை விடுதலையாக்கும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதிகனமையுமே செலுத்துகிறேன். சகல சத்துருடைய சத்துருத்தை கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். சத்துரு வலமில் சேர்ந்து போட்டும் நான் சந்ததியை பலப்படுத்தி உன் கொம்பை உயர்ச்சுவேன், உன்னதமான இடங்களில் ஏறி வரச் செய்வேன். வலது பக்கம் இடது பக்கம் எல்லை விஸ்தாரமாக்குவேன். நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய் என்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இறைவனே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசிக்கொள்கிறோம். கர்த்தர் இயேசு நாம் ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா